ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இதில் OHS 352 ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க் ஆகிடலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ அதை படித்தாலே அதிக மார்க்ஸ் இருக்குது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் 7th செமஸ்டருக்குரிய பிளேலிஸ்ட் வந்து 7th செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வச்சிருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்கும். மறக்காம நம்ம பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா OHS 352 ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் எல்லோ கலர் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. பர்பிள் கலர் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் மாடலுக்கு நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின் சர்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெக்னிக்கல் ரைட்டிங் விசஸ் ஜென்ரல் ரைட்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. எசென்சியல் கிராமர் அண்ட் ஒக்காபுலரி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பேராகிராஃப் ரைட்டிங் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேராகிராஃப் ரைட்டிங் ரொம்ப முக்கியம், அதோட யூசஸும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொகசிவ் டிவைசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி கிராப் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி சைன் போஸ்ட் ரைட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. கொஹரண்ட்டுக்கும் கோஹன்சனுக்கும் என்ன டிஸ்டிங்யூஷன் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கம்யூனிகேஷன் என்னன்னு கேட்கலாம், பேராகிராஃப் என்னன்னு கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பர்போஸ், இது ரெண்டுலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ரிப்போர்ட்லேருந்து கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதோட டைப்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று, இதில் வந்து 15 மார்க் கூட வரலாம். அதே மாதிரி ரிப்போர்ட் ரைட்டிங்கின் STEM ஃபீல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இது 15 மார்க்கில் கேட்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னால என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி பிளாக் ஏரிசம் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இன்டென்டட் ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு பிக் கொஸ்டினில் கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இன்டென்ட்னால என்னன்னு கேட்கலாம், டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த டைப்ஸ் கான்செப்ட்லாம் உங்களுக்கு பிக் கொஸ்டினில் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. அதனால டைப்ஸ் வந்துச்சு அப்படின்னா இல்லை நீங்கள் எல்லாத்துக்குமே டைப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. பர்போஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ரிப்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்கோப் இன் ரிப்போர்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 2 இதை உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி டைப்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. எது பார்த்தாலும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த நாலுமே முடிஞ்சா கவர் பண்ணிடுங்க. ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இதையும் படிச்சு வச்சுக்கோங்க. ரைட்டிங் த ரிசர்ச் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிட்டர்மைனிங் த ஃபீசிபிலிட்டி, இந்த ஃபீசிபிலிட்டி கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, இது 15 மார்க்கில் கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட் ஆஃப் த ஸ்டடி ப்ராஜெக்ட் சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அக்னாலஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, அதையும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டென்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த அப்ஸ்ட்ராக்ட் கண்டென்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபீசிபிலிட்டினா என்னன்னு கேட்கலாம், ரிலீவன்ஸ் என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்ட்ரோடக்ஷனால் என்னன்னு கேட்கலாம், ஃப்ரேமிங் ஏ டைட்டில், நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் கன்ஃபார்மாக கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இன்டர்பிரிட்டேஷன் வந்து 15 மார்க் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரெக்கமெண்டேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது, அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமான கான்செப்ட். ரிசர்ச் டிசைனும் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 4ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. பைப்ளோகிராஃபி ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கன்க்ளூஷன் கேட்கலாம். லிட்ரேச்சர் ரிவ்யூ ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. டேட்டா அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரூஃப் ரீடிங் ஏ ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அவாய்டிங் டைப்போகிராஃபிக்கல் எரர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த ரெண்டையுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைப்போகிராஃபிக்கல் எரர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பைப்ளோகிராஃபி இன் ரெக்வயர்டு ஃபார்மேட், இது 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டெக்னிக்ஸ் ஃபார் ஓரல் ரிப்போர்ட் ப்ரெசன்டேஷன், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பைப்ளோகிராஃபி இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்போகிராஃபி என்ன கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ரூஃப் ரீடிங்னா என்ன கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இல்லுஸ்ட்ரேஷன் கான்செப்ட் வச்சு உங்களுக்கு பிக் கொஸ்டினில் கூட கேட்கலாம், அதனால் இந்த இல்லுஸ்ட்ரேஷன் கான்செப்ட் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரெசென்டிங் ரிப்போர்ட் ஓரல் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நான் உங்களுக்கு ஓவராலாக OHS 352 ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.